Jumbo Mama Kids TV. பச்சை பசேலென விரிந்த ஒரு அழகான காட்டில் பெரிய காதுகள், நல்ல இதயம் கொண்ட ஒரு சின்ன யானை இருந்தது. அவன் பெயர் ஜம்போ மாமா. என்ன ஒரு அழகான அற்புதமான காலை இது. காலை வணக்கம் ஜம்போ மாமா. காலை வணக்கம் வள்ளி. இன்னைக்கு நம்ம வனமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு போல. ஆனால் அந்த மகிழ்ச்சி வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. அதிகார குழப்பம் தொடங்கியது. நான் தான் ராஜா. காட்டுல எல்லா முடிவுகளையும் இனி நான் தான் எடுப்பேன். இல்ல வேகமா ஓடுறவங்க தான் முடிவுகள் எடுக்கணும். என்ன பாருங்க, என்ன மாதிரி அழகானவங்க சொல்வதுதான் சரியாயிருக்கும். நான் தான் முடிவு எடுப்பேன். யாரும் எங்களை கேட்கலையே. நாங்களும் இந்த காட்டுல தானே இருக்கோம். அனைவரது விருப்பங்களையும் கேட்காத காடு நீண்ட நாள் நிலைக்காது. நண்பர்களே, தயவு செய்து சத்தம் வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க. ஏன் ஜம்போ மாமா, நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா? நான் தானே இந்த காட்டுல பலசாலி. நீங்க பலசாலியா இருக்கலாம், ஆனா இந்த காட்டுல உள்ள ஒவ்வொருத்தவங்க கருத்தும் ரொம்ப முக்கியம். அப்பதான் இங்க ஜனநாயகம் இருக்கும். நீங்களும் ஜனநாயகனா இருப்பீங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணும்? நாமெல்லாம் நியாய மரம் கீழே ஒரு கூட்டம் நடத்தலாமா? அங்க என்ன பண்ணுவோம்? அனைவரும் பேசலாம், அனைவரும் கேட்கலாம். பிறகு அனைவரும் ஓட்டு போடலாம். ஓ அப்படியா? அப்ப சரி. எப்படி ஓட்டு போடுறது? சம்மதம் என்றால் பச்சை இலை, சம்மதம் இல்லை என்றால் மஞ்சள் இலை. புரியுதா? நியாய மரத்தின் கீழ் வாக்கெடுப்பு நடந்தது. பெரியவங்க, சின்னவங்க, வேகமானவங்க, மெதுவானவங்க அனைவரும் வந்தாங்க. அந்த வாக்கெடுப்பில் சிங்கம் காட்டு ராஜாவாக ஆனது. இனி 5 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. அனைவரும் அதனை ஒப்புக்கொண்டு சந்தோஷமாக ஆட்டமாடி பாட்டு பாடு மகிழ்ந்தார்கள். ஜனநாயகம் என்றால் வெற்றி சத்தம் அல்லவே. அனைத்து நிலத்துக்கும் தேவை அதுதானே. சமம் என்ற வார்த்தை சுவரில் எழுதல்ல, செயலில் தெரிந்தா அதுதான் உண்மை ஜனநாயகம். ஒவ்வொரு குரலும் முக்கியம், ஒவ்வொரு உயிரும் முக்கியம். அனைவரையும் சமமாக நடத்தினால் அதுதானே ஜனநாயகம். ஆதிக்கத்தை எதிர்த்து நின்றா, அச்சமில்லாமல் சொன்னா உயர்ந்த ஆசனம் தேவையில்லை. நேர்மையான நெஞ்சு இருந்தா அதுவே அரசியல். ஒவ்வொரு குரலும் முக்கியம், ஒவ்வொரு உரிமையும் முக்கியம். அனைவரது பேச்சுக்கும் மதிப்பளித்தால் அதுதானே